வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. நாளை முதல் ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே முக்கியமான 3 மாற்றங்கள் செய்ய இருக்கிறதா மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் மற்றும் அதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, ஆதார் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்கள் இனி ஆதார் சேவை மையங்களுக்கு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆதார் கார்டில் பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் என்று அனைத்தையுமே நீங்கள் வீட்டிலிருந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய மாற்றங்கள் ஆதார் சேவைகளை வேகமாகவும் எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதாரில் ஏதாவது நீங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னா ஆதார் சேவை மையத்திற்கு நேரில் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இந்த முழு வேலையையும் நீங்கள் ஆன்லைனிலே இப்போ செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் சமர்ப்பிக்கும் பெயர் அல்லது முகவரி போன்ற விவரங்கள், மற்றொரு அடையாள ஆவணமான பான் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற அதிகாரப்பூர்வமான அரசு ஆவணங்களுடன் தானாகவே சரிபார்க்கப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா தகவல்கள் வேகமாக சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்களுக்கான கட்டணங்களையும் சொல்லியிருக்காங்க. இதற்கான கட்டணங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் அல்லது முகவரி, மொபைல் எண்ணை மாற்றணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் ரூபாய் 75 கட்டணமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் கைரேகையை புதுப்பிக்கணும், கருவிழி ஸ்கேன் செய்யணும் அல்லது உங்களுடைய புகைப்படத்தை மாற்றணும் அப்படின்னா அதற்காக ரூபாய் 125 கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 முதல் 7 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் 15 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கும் பயோமெட்ரிக் தகவல்களை எல்லாம் இலவசமாக புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலவச சேவைகள் எப்பொழுது வரை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டின் ஜூன் 14ஆம் தேதி வரை இந்த சேவைகளை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் சேவை மையத்திற்கு சென்று நீங்கள் புதுப்பிப்பதற்கு ஒவ்வொரு முறையும் ரூபாய் 75 கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த ஆதார் கார்டை மீண்டும் அச்சிட வேண்டும் அப்படின்னு நீங்கள் கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா அதற்காக ரூபாய் 40 கட்டணம் மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் மத்திய அரசு கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலிருந்தே இந்த ஆதார் சேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் வீட்டில் முதல் நபருக்கு 700 மற்றும் அதே முகவரியில் கூடுதலாக ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்காக ரூபாய் 350 கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான மாற்றத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஆதார் மற்றும் பேன் கார்டை இணைப்பது கட்டாயமாக்கி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அனைத்து பேன் கார்டு வைத்திருப்பவர்களும் தங்களது பேன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் உங்களுடைய பேன் கார்டு செயலிழந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நிதி மற்றும் வரி தொடர்பான எந்த வேலைகளுக்கும் அந்த பேன் கார்டினை பயன்படுத்த முடியாது. புதிய பேன் கார்டு விண்ணப்பிக்கும் போதும் ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் KYC செயல்முறையையும் எளிமையாக்கியிருக்காங்க. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் KYC சரிபார்ப்பை இப்போது ஆதார் OTP சரிபார்ப்பு, வீடியோ KYC அல்லது நேரில் சென்று சரிபார்ப்பு மூலமாகவும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த செயல்முறை முற்றிலும் காகிதம் இல்லாமலும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் ஆதார் கார்டை நிர்வகிப்பதை மிகவும் எளிமையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலிருந்தே தகவல்களை மாற்றிக்கொள்ளும் வசதி பயனாளர்களின் நேரத்தை மிச்சப்படுத்தும். மேலும் மேம்படுத்தப்பட்ட சரிபார்ப்பு முறைகள் தரவு பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.